கடகம், நிச்சயம் இது நடக்கும். இந்த நவம்பர் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க. அது என்னன்னு தானே கேக்குறீங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கே உச்சமாக போறாரு. சோ உங்க வாழ்க்கையே தலைகீழா மாற போகுதுங்க அடுத்து 2 மாசம். சரிங்களா? அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். சோ என்னதான்ப்பா விஷயம் நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நான் என்னதான் சொன்னாலும் மக்களே, வழக்கம் போல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எதையாச்சும் ஒண்ணு புலம்பதான் போறீங்க. இந்த வாட்டி அப்படி நடக்காது. குருவோட பேச்சு பல நல்ல விஷயங்களை உங்க லைஃப்ல ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னும் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜோதிடம் பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் நம்மளுடைய சேனல்ல உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா வரும். அண்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்கக்கூடிய என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம உங்களோட டீட்டெயில்ஸை அனுப்பி வைங்க. அது மட்டும் இல்லாம நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. இது ஒரு பயனுள்ள ஒரு தகவலா இருக்கும். அண்ட் நீங்க என்ன ராசி, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க வழிபட வேண்டிய இஷ்ட தெய்வத்தை நான் சொல்றேன். அந்த கடவுளை கும்பிடுறதுனால பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் இஷ்ட தெய்வங்கள் இருக்கு. சோ அதை நம்ம ஆக்டிவேட் பண்றதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்கும். கடகராசிக்கு இந்த நவம்பர் மாதம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது எக்ஸலண்ட் தாங்க சொல்ல முடியும். வேற என்ன வார்த்தை சொல்றதுன்னே எனக்கு தெரியலங்க. 12 வருடம் கழிச்சு உங்க ராசியின் மேல குரு பகவான் அமர போறாரு. அவர் ஒரு சுபத்துவம் வாய்ந்த கிரகம். இருக்கிற 9 கிரகங்கள்லயே யாரு சுபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது குரு. நிகர் ஆவாது. குருக்கு யாருமே நிகர் ஆவாது. அப்போ உங்க ராசியின் மேல உச்சம் அடைறதுனால லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, அடுத்து மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு மேரேஜ் ஆகும். அண்ட் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பண்ணலாம். ஏன்னா குரு உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசியில இருந்து 5, 7, 9 வீடுகள்ல பாக்குறாருங்க. 5ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா காதல், திருமணம், லவ், கிரியேட்டிவிட்டி, உங்களோட கற்பனை திறன், இது எல்லாமே 5ஆம் பாவம். 7ஆம் பாவம் அப்படின்றது திருமணங்க, ரிலேஷன்ஷிப்ஸ் கூட சொல்லலாம். சரிங்களா? யூனியன், பார்ட்னர்ஸ், அது பிசினஸ் பார்ட்னராகவும் இருக்கலாம், உங்களோட மேரேஜ் பார்ட்னராகவும் இருக்கலாம். 9ஆம் இடம் அப்படின்றது உயர்கல்வி. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹெல்ப், தந்தை ஸ்தானம், இது எல்லாமே பாருங்க 9ஆம் வீடு. அப்போ குருவோட பார்வை எல்லா சுப வீட்லயும் படுது. புரியுதுங்களா? அவர் 6ஆம் அதிபதியாவும் இருக்காரு. பட் டெஃபினட்டா நீங்க பண்ண நல்ல விஷயங்கள், நீங்க உங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த நல்ல விஷயங்கள் மூலியமா உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில நிறைய நன்மைகளை கொடுக்க போறாரு. இந்த வாட்டி பாருங்க அதிசார பயிற்சியா குரு வந்திருக்காரு. அதிசார பயிற்சி அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டுங்க. அவர் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணி வந்திருக்காரு. இந்த கடகராசியின் மேல அமர்ந்திருக்காருன்னு அர்த்தம். அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு. ஏன்னா 5ஆம் இடம்ன்றது குழந்தை பாக்கியம். சோ யாருக்கெல்லாம் டிலே ஆச்சோ, குழந்தை பிறக்காம யாருக்கெல்லாம் டிலே ஆச்சோ, இந்த காலகட்டம், இந்த நவம்பர் டிசம்பர் காலகட்டத்துல நல்ல சுப நிகழ்ச்சிகள் உங்க வீட்டுல நடக்கும். திருமணம், அதுக்கப்புறம் படிப்பு. சோ இத்தனை விஷயங்கள்ல உங்களுக்கு அடுத்து மேலும் மேலும் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுங்க. அது கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ராசியில இருந்து, அதாவது துலாம் உங்களுடைய ராசிக்கு என்ன பாவமா வராதுன்னு பாத்தீங்கன்னா 4ஆம் பாவமா வராது. அந்த இடத்துல சுக்கிரனும் சூரியனும் இப்ப அமர்ந்திருக்காங்க. அதாவது 4ஆம் பாவம் அப்படின்றது உங்களுடைய சுகஸ்தானம், உங்களுடைய தாய் ஸ்தானம், தாயை குறிக்கக்கூடிய வீடு. அப்போ டெஃபினட்டா இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய தாயோட ஹெல்த்தை நீங்க கொஞ்சம் பாத்துக்க வேண்டிய விஷயமா ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு ஒரு வகையில நீச்ச பங்கம். ஏன்னா அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா சூரியன் நீச்சமாயி அந்த வீட்லயே சுக்கிரன் ஆட்சி பலம் பெறாரு. இருந்தாலும் சூரியன் அப்படின்றது நம்மளுடைய ஆரோக்கியத்தை குறிக்குது. இந்த மாதம் பாருங்க, இந்த நவம்பர் மாதம் சூரியனோட ஒளி பெருசா பூமியில இருக்காது, வெப்பம் பெருசா இருக்காது, குளிர்காலமா மாறிட்டு இருக்கு. அப்போ நீங்க ஹெல்த்தை பாத்துக்க வேணும். தாயோட ஹெல்த் கவனமா நீங்க பாத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசியில இருந்து 9ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காரு. இது தாங்க ஹைலைட். நான் சொன்னேன்ல, நிச்சயமா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதுதான் இப்ப இந்த விஷயம். எப்படின்னு பாருங்க, உங்களுடைய ராசிக்கு ஆல்ரெடி குரு பகவான் உச்சம் நான் சொல்லிட்டேன் இல்லையா.
அந்த குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையின் மூலியமாக சனிய பாக்குறாரு. சனி யாரு? உங்களுக்கு 8ஆம் அதிபதி, அவரே 7ஆம் அதிபதி இல்லையா? 7 அப்படின்றது உங்களுடைய கலத்திரஸ்தானம், உங்களுடைய திருமண ஸ்தானம், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸ், பார்ட்னர்ஷிப்ஸ், இது எல்லாமே வந்து 7ஆம் வீடு. 8ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய ஆயுள் ஸ்தானம். திடீர் மாற்றங்கள் லைஃப்ல வந்து அடுத்து என்ன நடக்கும்னே தெரியாம ஒரு விஷயம் இருக்குன்னா அது வந்து 8ஆம் வீடு. ஏன்னா 8ஆம் வீடு அப்படின்றது மறைவு ஸ்தானம். அதோடைய அதிபதி சனி பகவான் எங்க இருக்கிறாரு? 9ஆம் இடத்துல போய் இருக்காரு. அப்போ உங்களுக்கு மார்ச் மாசத்துலதான் உங்களுக்கு சனி பகவான் பயிற்சி அடைஞ்சாரு மீனராசியில. அப்பத்துல இருந்தே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வளர்ச்சிக்குள்ள நீங்க போகாமலேயே அப்படியே ஸ்டக்காய் நின்னுருப்பீங்க. அதாவது நீங்க முயற்சி பண்ணிருப்பீங்க, பட் அந்த ஒரு பாக்கியமோ ஏதோ லக் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நான் எவ்வளவுதான் பண்றேன்ப்பா, ஆனா நான் என் முயற்சிக்கு உண்டான பலனையே நான் அனுபவிக்கலப்பா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் உங்க மைண்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்ல, அந்த விஷயத்த எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு இப்ப வந்து குரு பகவான் வராருங்க. அவருடைய ராசியில இருந்து, அதாவது அவர் உச்சம் பெறக்கூடிய ராசியில இருந்து 9ஆம் பார்வை அப்படின்றது குருவோடைய உச்சக்கட்ட ஒரு பிளெஸிங்ஸ் தான் சொல்லுவேன், ஒரு இறைவனுடைய ஆசீர்வாதம். 5ஆம் பார்வை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பூர்வ புண்ணியஸ்தானம். 7ஆம் பார்வை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ஸ், இதெல்லாம். 9ஆம் பார்வை அப்படின்றது பாக்கியம். அப்ப சனியினால உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்ததோ, இதுக்கு முன்னாடி 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், உயர் கல்வி ஸ்தானம், உங்களோட படிப்பு ஸ்தானம், அது மட்டும் இல்லாம உங்களோட பூர்வீக சொத்துக்களை குறிக்கிறதும் 9ஆம் வீடு தான். இறைவன் வழிபாடும் 9ஆம் வீடுலாம். நீங்க எவ்வளவுதான் உங்களுடைய கஷ்டங்களால கடவுள்கிட்ட நீங்க சொல்லியா அதுக்கு வந்து மீண்டு வரவே முடியாம இருந்ததுல, இப்ப குருவோட பார்வை உங்களுக்கு எக்ஸலண்டா வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது. சரிங்களா? அதுவும் 9ஆம் பார்வை சனியின் மேல வந்து விழுது. அப்போ சனி வந்து கெடுத்திருக்காரு. சரி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கடக லக்னமா இருக்கட்டும், சிம்ம லக்னமா இருக்கட்டும், இல்ல கடக ராசியா இருக்கட்டும், சிம்ம ராசியா இருக்கட்டும், இந்த 2 வீட்டுக்குமே சனி வந்து எதிரிதாங்க. பெருசா நல்ல பலன்களை செய்ய மாட்டாரு. அதுவும் தசாபுக்தி காலங்கள்ல வரும்போது டெஃபினட்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒருவேளை இப்ப நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கடகராசிக்காரங்க இப்ப சனி திசையில நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா ஹெல்த் ரிலேட்டா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை நீங்க ஃபேஸ் பண்ணி இருந்திருப்பீங்க இந்த 6 மாசமா. சனி எப்போ உங்களுக்கு மீன ராசிக்கு வந்தாரோ அப்பத்துல இருந்தே நீங்க ஹெல்த் இஷ்யூஸ ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருந்திருப்பீங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு உங்களுக்கு நிறைய விரயமாயிருக்கும். ஏன்னா அவர் 8ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதி 9ஆம் இடத்துல வரும்போது என்ன பண்ணும்? ஒண்ணு தந்தையை இழந்திருப்பீங்க, இல்ல தந்தையோட உடல் பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், இல்லைன்னா நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் செலவு ஏற்பட்டிருக்கும். இது எல்லாத்தையும் சரி கட்ட குருவோடைய உச்சமான ராசியினுடைய பார்வை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. சரிங்களா? சோ ஓவராலா இந்த கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாசம் குருவின் அமர்வும் குருவின் வருகையும் உங்களுடைய வாழ்க்கைய தலைகீழா மாத்த போது இந்த நவம்பர் மாசம். எவ்வளவு தூரம் உங்களுக்கு சனி தொந்தரவு கொடுத்திருந்தாரோ உங்களுக்கு 9ஆம் பாவத்துல இருந்து, அது அத்தனையும் விலக்கி குருவோட பார்வை சுபத்துவம் வாங்கி உங்களுக்கு நிறைய நற்பலன்களையே செய்ய போகுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் லைஃப்ல வந்து அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியும். பிகாஸ் ராசி பலன் அப்படின்றது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தாங்க, புரியுதுங்களா? ஒரு 30 to 40% தான் இது உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும். ரிமைனிங் எல்லாமே உங்களோட தசாபுக்திகள் வச்சுதான் நம்ம வந்து பார்க்க முடியும். அண்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க.